உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லுகிறார், இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காது. யாரோ ஒருவருக்கு ஏற்பட்ட நிலைக்காக ஏன் அரசியலாக்குகிறீர்கள் என்று கேட்கிறார். இன்றைக்கு யாரோ ஒருவராகத்தான் உங்களுக்கு தெரிகிறது. இந்த 4.5 ஆண்டு 3.5 ஆண்டு காலங்களாக தினந்தோறும் பாலியல் சீண்டது, தினந்தோறும் கேவலமான முறையிலே பெண்கள் நடத்தப்படுவது, இப்படி தொடர்ந்து இந்த சம்பவங்கள் வந்து கொண்டே இருப்பதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு மதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கடுமையான தண்டனை வழங்கி உயரிய தண்டனை வழங்கப்பட்டு இதற்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இது போன்ற ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கு நான் நடத்தி இருக்கிறோம். இன்னும் நான் கேட்கிறேன், அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலேதான் மு.க. ஸ்டாலினுடைய மகள் படித்தது, மருமகன் படித்தது. நான் கேட்கிறேன், 2 பேரும் படித்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம். ஏன் உங்கள் பெண் மட்டும்தான் உங்களுக்கு பெண்ணாக தெரிந்தாரா? ஏன் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற பெண் யாரோ ஒருவரால், தெருவிலே போகக்கூடிய ஒருவரால் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாரே, இவரை பார்த்தால் உங்களுக்கு மகளாக தெரியவில்லையா? நீங்கள் கேட்டால் பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்கிறீர்கள். பொள்ளாச்சி சம்பவத்திலே தண்டனை பெற்றவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள், அதுதான் உண்மை. திரும்ப திரும்ப பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி தந்திருக்கிறீர்கள்? தமிழ்நாடு முழுவதும் 3.5 ஆண்டு காலம் இந்த பாலியல் சீண்டல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அண்ணன் எடப்பாடியார் சொல்லிக் கொண்டே இருக்கிறாரே, இந்த ஆட்சியிலே எத்தனை பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது? ஆக தயவு செய்து இந்த அரசாங்கத்திற்கு பெண்கள் எல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குற்றவாளிகள் சரியான முறையிலே தண்டிக்கப்பட வேண்டும். இன்னும் தேடப்பட்டு வரக்கூடிய இன்னொரு குற்றவாளியும் பிடித்து அவருக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.